நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணிதத்தின்படி ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள், மேஷராசி ரிஷபராசி 2 ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ மிதுனம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசிக்கு 9இல் ராகும் 3இல் கேது பகவானும் வருகிறார். எதிர்பாராத பண வரவு ஏற்படும். தொழில் சிறப்பாகும். முயற்சிக்கேற்ற வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு யோகம் உண்டு. மதிப்பு மரியாதை கூடும். சேமிப்பு உயரும். தைரியம் அதிகரிக்கும். ஜென்மத்தில் உங்கள் குரு இருக்கிறார். இடமாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். ராகுவால் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாலே 1.5 வருஷத்துக்கான பெயர்ச்சி இருக்குது. ஆனால் இதில் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அதாவது அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும், ஆனால் சற்று கொஞ்சம் மெதுவாக நடக்கும். 6 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றியும் அமோகமான இந்த பலன்கள் நடைபெறுவதை கண் கூட பார்க்க முடியும். இந்த ராகு கேது பயிற்சியில் மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடையில் இருப்பவர்களுக்கு, மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராகு கேது பயிற்சியில் அனைவருக்குமே, அதாவது திருமண வயதிலிருந்து திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் திருமண தடைகள் விலக போகின்றது. இந்த 3ஆம் இடத்தில் வரும் கேது பகவானால சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கு இளைய சகோதரர்கள் ஏதாவது தவறு செய்தாலும் அதை பொறுமையாக நீங்கள் நிதானமாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவது, பெற்றோர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவது, இது போன்ற குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்தும் சூழலை இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். அதனால் முடிந்தவரை சகோதரர்களுடன், உற்றார் உறவினர்களுடன், பெற்றோருடன் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமே குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். அதுவும் இயற்கையான முறையிலேயே நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் உங்களுக்கு கிடைப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கின்றது. ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அடுத்து முன்னோர் வழிபாடு. முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இது போன்ற அமாவாசைகளை போய் திதி கொடுத்துட்டு வாங்க. திதியெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை தடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. குழந்தை பாக்கியம் கட்டாயம் ஏற்படும். ஏன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் எந்த குடும்பத்திற்கு ஒரு சேர நிறைவாக இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியத்திற்கான தடைகள் இருக்காது. அதனால இந்த 2 பேருக்கான வழிபாடை நீங்கள் முறையாக செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கான ஒரு பொற்காலமாகவும் இருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் யாருமே தவற விடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நேரம் நல்ல நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம். நன்றி, வணக்கம்.